இந்த நாளிலும் நாம் சங்கீதம் 83 தியானிக்க இருக்கிறோம். இது ஆசாபின் சங்கீதமாகிய பாட்டு என்று நாம் பார்க்கிறோம். சத்துருக்களின் வீழ்ச்சியை குறித்து கிட்டத்தட்ட 15 வசனங்கள் கண்டினியூஸாக அவர் பேசுகிறதை இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். நேரடியாக அவர் ஜெபிக்கிறதை 1ஆம் வசனத்திலிருந்தே நம்ம பார்க்கிறோம். தேவனே மௌனமாயிராதேயும், பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும். இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியாயிராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார். இப்படி ஏதோமின் கூடத்தாரும் இஸ்மவேலரும் மோவாபியரும் ஆகாரியரும் கேபாலரும் அம்மோனியரும் அமிலேக்கியரும் தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தியரும் ஏக மன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாக ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அசிரியரும் அவரோடு கூட கலந்து லோத்தின் புத்திரருக்கு புயபலமானார்கள். மீதியானருக்கு செய்தது போலவும் கீசோடு என்னும் மாற்றண்டை எண்ணெரிலே அழிக்கப்பட்டு நிலத்துக்கு எருவாய் போன சிசரா யாபின் என்பவர்களுக்கு செய்தது போலவும் அவர்களுக்கு செய்யும். அவர்களையும் அவர்கள் அதிபதிகளையும் ஓரேப்புக்கும் சேபுக்கும் அவர்கள் பிரபுக்களை எல்லாம் சேபாவுக்கும் சல்முனாவுக்கும் சமமாக்கும். தேவனுடைய வாசஸ்தலங்களை எங்களுக்கு சோதரமாக நாங்கள் கட்டிக்கொள்வோம் என்று சொல்லுகிறார்களே. என் தேவனே, அவர்களை சுழல் காற்றின் புழுதிக்கும் காற்று முகத்தில் பறக்கும் சுரும்புக்கும் சமமாக்கும். நெருப்பு காட்டை கொளுத்துகிறது போலவும் அக்னி ஜுவாலைகள் மலைகளை எரிப்பது போலவும் நீர் உமது புசலினாலே அவர்களை தொடர்ந்து உமது பெருங்காற்றினாலே அவர்களை கலங்க பண்ணும். கர்த்தாவே, அவர்கள் உமது நாமத்தை தேடும்படி அவர்கள் முகங்களை அவமானத்தாலே மூடும். யெகோவா என்னும் நாமத்தையும் உடைய தேவரீர் ஒருவரை பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானது என்று மனுஷர் உணரும்படி அவர்கள் என்னென்றைக்கும் வெட்கி கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்கள். ஒரே ஸ்ட்ரெச் அவுட்ல ஒரு பிரேயர். எதிரிகள் இஸ்ரவேலரை அழிக்க வருவதற்கு கூடும்போது ஆசாப் எழுதிய ஒரு நல்ல பாடல். இதிலே நாம் படிக்க வேண்டிய 2 காரியங்களை நாம் இந்த நாளிலே தியானிக்கலாம். 16வது வசனம், கர்த்தாவே அவர்கள் உமது நாமத்தை தேடும்படிக்கு அப்படின்னு. எல்லா எதிரிகளும் ஆண்டவரே உம்மை தேட வரணும் ஆண்டவரே, அது அவருடைய விருப்பம். 2வது சொல்றாரு 17ஆம் வசனத்துல, யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேல் உன்னதமானவர் என்றும் மனுஷர் உணரும்படி. 2 காரியங்களை இங்க அவர் ஸ்ட்ரெஸ் பண்றத பார்க்கலாம். எல்லாரும் உண்மை தேடணும் ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை தேடணும். நீர் ஒருவரே, அதாவது யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரணும். ஆசாப் ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய மனிதர். அவருடைய உள்ளான ஒரு விருப்பம் இதுதான். நமக்கும் இந்தியாவுல இப்படிப்பட்ட ஒரு விருப்பம் இருக்கணும். 140 கோடி ஜனங்களும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை தேடணும். நீர் ஒருவரே தேவரீர் பூமி அனைத்தில் மேலும் உன்னதமானவர் என்று உணர. இது நம்முடைய விருப்பமாக இருக்க வேண்டும், ஜெபமாக இருக்க வேண்டும். இங்கே பார்க்கிறோம், ஆண்டவருடைய நாமத்தை தேடும்படி அப்படின்னு போட்டு, அவருடைய நாமத்தை நாம் அறிய அறிய இன்னும் நாம் அவரை அறிந்து கொள்வோம்.
ஆண்டவரை மெய்யாக அறிவது நம்முடைய வாழ்க்கையை அதிகமாக மாற்றி போடும். ஆண்டவரை குறித்து அறிவதை குறித்து யோனாவிலே நாம் படிக்கிறோம். யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிக்கும்போது, யோனா 4:2. யோனாவுடைய ஜெபத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சித்துக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறதுமான தேவன் என்று அறிவேன். இதான் ஆண்டவருடைய நாமத்தை அறிவது. அவர் இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபையுள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறதுமான தேவன் என்று அறிவேன். ஆண்டவருடைய நாமத்தை நாம் அறிய அறிய நம்முடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் வருகிறது. இந்த யோனாவுக்கு ஆண்டவருடைய நாமம் நல்ல அவரை குறித்த ஒரு அறிவு இருக்கு. அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் என்று அறிந்திருக்கிறார், மிகுந்த கிருபை உள்ளவர் என்பதை அறிந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் என்கிற இந்த வெளிப்பாடு நமக்கு எப்போதும் வேணும். யெகோவா என்னும் நாமம் என்று அவர் சொல்லுகிறார். யெகோவாவை பற்றி நம்ம படிக்கும் போதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். யெகோவா ஷாலோம் படிக்கிறோம், யெகோவா ஷம்மா என்று படிக்கிறோம், யெகோவா சிக்கேனு என்று படிக்கிறோம், யெகோவா ராஃபா என்று படிக்கிறோம், குணமாக்கும் கர்த்தர். இப்படி எல்லா கூட்டு பெயர்களையும் சேர்த்துதான் யெகோவா என்னும் நாமம் என்று நாம் அறிகிறோம். புதிய ஏற்பாட்டிலே இந்த நாமத்துக்கெல்லாம் உயர்ந்ததாக இயேசு கிறிஸ்து இந்த நாமத்தை சீடர்களுக்கு அறிவித்ததாக அவர் டிக்ளேர் பண்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, யோவான் 17 8வது வசனத்திலிருந்து நம்ம படிக்கும்போது, அவர் அங்கே அவருடைய நாமத்தை அவர்களுக்கு அறிவித்ததாக அங்கே சொல்லுகிறார். 14ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தானாலது போல அவர்கள் உலகத்தார் இல்லை. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. இது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு 17ஆம் அதிகாரம் 26வது வசனம், நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கு நானும் அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கு உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். யெகோவா என்னும் நாமத்தின் உச்சக்கட்ட வெளிப்பாடு என்ன அப்படின்னா, இயேசு பிதாவை அறிந்தது போல நாம் அறிவது. அங்கே பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள் யெகோவாவை அறிந்து வைத்திருந்தார்கள். மாபெரும் கடவுளாக அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். மாத்திரமல்ல, அவர்கள் மனதிலே கடவுளை குறித்து தவறான நிறைய அபிப்பிராயங்கள் இருந்தது. ஆனால் இயேசு இங்கே சொல்லுகிறார், உங்களுடைய நாமத்தை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். ஒட்டுமொத்த ஆண்டவருடைய நாமத்தை வெளிப்படுத்த வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின ஒரே ஒரு காரியம்,
பரலோகத்தின் தேவனை பிதாவாக அறிய வைத்தது, தந்தையாக அப்பாவாக அறிய வைத்தார். இதுதான் அந்த மத தலைவர்களால தாங்கிக் கொள்ள முடியும். இயேசுவை சிலுவையிலே அடிக்கிற அளவுக்கு அவர்கள் போனார். காரணம், அவர் அவருடைய நாமத்தை ரொம்ப எளிதாக மாற்றினார். பரலோகத்திலே உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், அவர் உங்களை நேசிக்கிறார் என்கிற செய்தி பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள், பிரதான ஆசாரியர்களை திகைக்க வைத்தது, அவர்களுக்கு கோபத்தை ஊட்டியது. இந்த ஒட்டுமொத்த வெளிப்பாடு இயேசு வெளியே கொண்டு வந்தார். பிதாவை குறித்து தவறான அபிப்பிராயங்களை அவர் இந்த இடங்களிலே வெளிப்படுத்துகிறார். சீடர்களுக்கு பிதாவை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறார், கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்துகிறார். நீங்க 1 யோவானை நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சீடர்களோடு அவர் இருந்து அவருடைய நாமத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தினதை நாம் பார்க்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல நீங்க படித்தீங்கன்னா, தேவன் வெளிச்சமா இருக்கிறார் என்று அவர் ஆரம்பிப்பார். அவர் நீதி உள்ளவர் அப்படின்னு ஆரம்பிப்பார், உண்மையுள்ளவர் என்று ஆரம்பிப்பார். 2ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அவர் நமக்கு பிதா என்று, ஆதி முதல் இருக்கிறவர் என்று, அப்படியே 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்று, 4ஆம் அதிகாரத்துல அவர் அன்பாகவே இருக்கிறார் என்று, இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆண்டவரை குறித்த ஒரு அறிவு, முழு சோர்ஸையும் அங்கே யோவான் வெளிப்படுத்துவார். இதையெல்லாம் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வெளிப்படுத்தும். யெகோவாவின் ஒட்டுமொத்த வெளிப்பாடு அவரை அப்பாவாக அறிவது. நம்முடைய வாழ்க்கையிலும் இதான் வெளிப்பாடு. நாம் முழங்கால் படியிட்டு அப்பா என்று ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள அநேக பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். இது சங்கீதத்திலிருந்து நம்ம படிக்கிற ஒரு காரியம். யெகோவா என்னும் நாமத்தின் ஒட்டுமொத்த வெளிப்பாடு இயேசு கிறிஸ்துவிலே வெளிப்பட்டது. கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்க வேண்டும் என்றால் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்படித்தான் அவர் இருக்கிறார். எபிரேயர் 1:3 நம்ம அப்படிதான் படிக்கிறோம். பிதாவின் தற்சொரூபம், அச்சு பதிவு, பிம்பம் அப்படின்லாம் நம்ம அதுல படிக்கிறோம். எனவே இயேசு பிதாவை அறிந்தது போல நாம் அறிய முடியும். இதைத்தான் நித்திய ஜீவன் என்று இப்ப யோவான் 17:3 அவர் சொல்லுகிறார். நாமும் ஆண்டவரை நம்முடைய சொந்த தகப்பனாக அறியும் போது நமக்கு பயங்கள் வெளியே போகிறது, நம்முடைய அவிசுவாசங்கள் நீங்குகிறது, எதிர்காலத்தை குறித்த நிச்சயமற்ற தன்மைகள் நீங்கி போகிறது. எனவே ஆண்டவரை அறிகிறது, அவருடைய நாமத்தை அறிவது உச்சகட்டமாக எல்லா நாமத்தை விட அவர் நம்முடைய தகப்பன் என்கிறதை இயேசு நமக்கு அறிவித்ததை நாம் அறிந்து கொள்வோம். பவுலுக்கு அந்த வெளிப்பாடு கலாத்தியர்லையும் ரோமர்லையும் அவர் எழுதுறார். அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தீரே அப்படி. சோ டேடி என்று கூப்பிடுகிற அந்த ஒரு பெரிய காரியத்தை, அந்த நாமத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. எனவே இந்த கால வேளையிலே இந்த சங்கீதத்தை படிக்கும்போது ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்க மனசுல போடணுண்டு நான் விரும்புறேன். அது என்னன்னா, யெகோவா என்னும் நாமம் இயேசுவாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தப்பட்ட அந்த நாமம் நாம் பிதாவை தந்தையாக, அதாவது நம்முடைய சொந்த தகப்பனாக அறிவோம். இதைத்தான் புதிய ஏற்பாட்டில் அநேக இடங்களை நாம் படிக்கிறோம். குறிப்பாக மலை பிரசங்கங்களிலே திரும்ப திரும்ப இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு பரமபிதா இருக்கிறார், காகங்களை கவனித்து பாருங்கள், அவர்களை பிழைப்பூட்டுகிற ஆண்டவர் உங்களை நடத்துவார், கவலைப்படாது, சோர்ந்து போகாது. திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்லு. நாம் அநேக நேரங்களில் கவலைப்படுகிறோம்,
பொருளாதாரத்தை குறித்து, பைனான்ஸை குறித்து, பற்றாக்குறையை குறித்து இந்த காலங்களிலே ஆண்டவர் நம்மளை நினைவுபடுத்துகிறார். நம்ம நேசிக்கக்கூடிய, நமக்காக உயிரையே தந்த தகப்பனுடைய அந்த இருதயத்தை நாம் அறிவோம். நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். நம் மீது அக்கறை உள்ள ஒரு ஆண்டவர், கரிசனை உள்ளவர். நம்முடைய விசுவாசத்தை அவர் மேல் நாம் கட்ட வேண்டும். அவர் நமக்கு போதுமானவர். நம்முடைய வியாதிகளை நீக்குவதிலே அவர் உண்மை உள்ளவர். பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மளை பரிசுத்தமாக்குறதில் அவர் உண்மை உள்ளவர். அவர் நம்முடைய எல்லா சரித்திரங்களை நீக்கி நம்மளை ஆசீர்வதிப்பதிலே அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் நன்றா இருப்பது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த காலை வேளையிலே அவருடைய நாமத்தை நாம் அறிவோம். அதற்காகவே நம்மளை அர்ப்பணிப்போம். அவருடைய நாமத்தை அறிய அறிய நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து சிக்கல்களும் தீர்ந்து போகும். எல்லா பிரச்சனைகளும் நம்முடைய காலுக்கு கீழே அவர் நம்மோடு இருக்கிறார். நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. நம்மளை ஆசீர்வதிப்பதிலே அவர் உண்மை உள்ளவராக. இந்த கால வேளையிலும் நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். சூமுலை இணைஞ்சிருக்கிற எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய நாமத்தை அறிவதே நம்முடைய நோக்கமாக இருக்கட்டும். ஏதோ யெகோவா ஷாலோம், யெகோவா சம்மா, யெகோவா ராஃபே, இப்படி எல்லா பெயர்களையும் சேர்த்து ஒட்டுமொத்த வெளிப்பாடு அவர் என்னுடைய தகப்பனாக இருக்கிறார். தகப்பன் தான் பிள்ளைக்கு இறங்குற மாதிரி அவர் இறங்குகிற தேவன். இந்த ஒரு வெளிப்பாடு மட்டும் நமக்கு வந்துட்டு அப்படின்னா 24 hours காட்ஸ் பிரசன்ஸ்ல, தேவ பிரசன்னத்துல நம்ம இருக்க பழகி, அப்படிப்பட்ட கிருபையை நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். நம்முடைய கண்கள் தான் திறக்கப்படும், பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாகும். கிறிஸ்துவிலே நமக்கு இருக்கிற அந்த ஸ்லாக்கியங்களை நாம் அனுபவிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை நினைப்பூட்டுகிறார். நல்ல பிதாவே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை அறியத்தக்கதாக எங்கள் கண்களை திறக்கிறீர் ஆண்டவரே. யெகோவா என்னும் நாமத்தின் கூட்டு பெயர்கள் அடங்கிய மொத்த வெளிப்பாடாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வெளிப்படுத்தின ஆண்டவரே, நீர் எங்களுடைய மெய்யான தகப்பன் என்கிற அந்த அறிவு எங்களை தட்டி எழுப்புகிறபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜூம்ல இணைந்திருக்கிற எல்லாரையும் இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய நாமத்தை அறியத்தக்கதாக, மனிதர்கள் உங்களுடைய நாமத்தை அறிந்து உணரத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நீ வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த போகிறபடினாலே ஸ்தோத்திரம். உங்களுடைய பிரசன்னத்தினாலே எங்களை ஆளுகை செய்கிறீர். நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர், எங்கள் தேவைகளை சந்திக்கிறீர், எங்கள் மீது அக்கறையாக இருக்கிறீர், கர்சனையாக இருக்கிறீர். இப்படிப்பட்ட விசுவாசத்திலே நாங்கள் வளரத்தக்கதாக இந்த நாளிலே எங்கள் கண்களை திறந்ததற்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளின் எல்லா வேலைகளையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர்களை நடத்தும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம். நன்றி.